கேரக்டர். அதாவது பூமியில் ஒரு ஐஸ்வர்யவான் வாழ்ந்தான், பிறந்தான். அவன் வாழ்ந்து சம்பரமாக சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அது கூட வீட்டு வாசலில் ஒரு பர்க்கர், அதாவது உடம்புலாம் குப்பளத்தோட ஒரு ஏழை இருந்தான். 2 பேரும் மறிக்கிறாங்க. மறிச்ச உடனே there is a different dimension, வேற ஒரு பரிணாமத்துக்குள்ள உள்ள போறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பூமியில நம்ம கொடுக்கப்பட்ட நாட்கள்ல இந்த எட்டர்னிட்டி, கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய கிருபை, கிறிஸ்துவனுடைய அந்த இயேசுவினால் பாவம் மன்னிக்கப்பட்ட சன்ஸ் ஆஃப் காட், அவருடைய புத்திர சுவிகாரத்தில் வாழ்ந்தாதான் நித்தியத்தில் நமக்கு ஒரு நுழைவு பிரவேசம் கிடைக்கும். இன்னைக்கு ரொம்ப நிறைய கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, they are very very dull and lazy. அவங்க பைபிள் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வாசிக்க முடியல சார். அதாவது பிசாசுடைய ஒரு வேலை என்னன்னா, எல்லாரும் பிஸியாக வச்சிருப்பாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் சபையை வந்து 40 வருஷத்துக்கு கூட்டு போனார் அப்படின்னா, he wants to show. ஆண்டவர் வந்து எதுக்கு 10 வாதைகளை செஞ்சு பார்வன் கூட்டு போனார் அப்படின்னா, எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போக முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் வனாந்திரத்தில் ஒரு டென்ட்டை வச்சு எல்லாருக்கும் பந்தி வச்சார். இன்னைக்கு நம்மளாம் நான் விஷயம் கேட்குறேன், நம்ம எல்லாமே ரெகுலர் லைஃப்ல, சிட்டி லைஃப்ல ஈட்டிங், ட்ரிங்கிங், ரன்னிங் இருக்கோம். ஒரு 40 days ஒரு டெசர்ட்ல ஒரு கேம்ப்னா போவோமா நம்ம? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு 40 days ஒரு சேஞ்சுக்கு இன்னும் ரெகுலர் ரொட்டீன்ல இருந்து எடுத்து ஆண்டவர் பாருங்களேன், இவ்வளவு நல்லவர் பாருங்களேன். பழைய பாட்டிலே நன்மையும் கருப்பையும் அன்பையும் காமிச்சிருக்காரு. பட் பீப்புள் ஆர் வெரி ரிபல்லியஸ். காமிச்சு என்ன செஞ்சிருக்காரு, அங்கே போய் அதாவது தன்னுடைய அன்பை, தன்னுடைய இரக்கத்தை காண்பிச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து தான் சொல்லும் போது, நியாயப்பிரமாணத்துல விசேஷித்தவர்களாகிய நீதி, இரக்கம் அதெல்லாம் விட்டுட்டீங்களே, தயவெல்லாம், நான் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். புதிய பாட்டில் ஆண்டவர் வச்ச ஒரு நோக்கம் என்னன்னா, யோவான் 17 அதிகாரத்துல, ஒன்றாகிய மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். வாட் இஸ் எட்டர்னல் லைஃப்? நம்ம இயேசுவை விசுவாசிச்சா நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரு. அவன் சொல்லுங்களேன், நித்திய ஜீவன்ற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, எட்டர்னல் லைஃப், டிவைன் லைஃப் அப்படின்னா டு பி லைக் காட், கர்த்தருடைய சுவாபம், கிறிஸ்து குமாரனாகிய அவருடைய சுவாபம், வாக் இன் லவ், walk in grace, walk in mercy, walk in என்ன சொல்றது, பீஸ். அதுதான் ஆண்டவர் விரும்புற. குமாரனை மாதிரியா வச்சுட்டார். இந்த லூக்கான சுவிசேஷத்துல அந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து நேரில் பார்த்தார். அந்த இடத்துலயும் ஒரு முக்கியமான நபர் யாருன்னா ஆபிரகாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆபிரகாம்கிட்ட பேசுறான். பாருங்களேன், இந்த ஐஸ்வர்யவான் லாசர்ல ஒருத்தர் மடியில உட்காந்துருக்காரு, ஆபிரகாம் மடியில. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு, ஆபிரகாமே, ஃபாதர் ஆபிரகாம். அங்க போய் மனம் திருப்புறான். ரிப்பெண்டன்ஸ் மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் யாரையுமே நரகத்துக்கு அனுப்புறது கிடையாது. Hell is prepared for Satan and his angels. பாதாளம் என்பது சாத்தானுக்கு அவன் தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நித்தியத்தை குறித்து நம்ம குமாரனை எப்படி பிரியப்படுத்தி குமாரனா வாழ்றது, குமாரனை போல வாழ்றது நம்ம தியானிச்சு வேதத்தை படிக்க ஆரம்பிச்சோம்னா we have a connection. நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். இந்த நித்தியத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது பூமிக்குரிய வாழ்க்கையை சொல்லிட்டு 2 பேர் இறந்தவங்க 2 பேர் வெவ்வேறு இடத்துக்கு போறாங்க. 2 different places. பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா, அதில் ஒருத்தர் வந்து ஆபிரகாம். பழைய பாட்டில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சாரு, கவர்னன்ட் கொடுத்தாரு. அந்த நிமித்தம் அந்த ஜாதி அப்படியே பரிசுத்த ஜாதி அப்படியே 4000 வருஷம் வச்சிருந்து இயேசுடைய மரியாள் தாய், இயேசுடைய தகப்பனார் யோசேப்பையும் வச்சு ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்குறாரு. அந்த உண்டாக்கி தான் நம்மளை எல்லாம் ரசித்தார். எல்லாரும் ஏசாயா 53 அதிகாரம் விசுவாசிக்கிறீங்களா? ஏசாயா 53 அதிகாரம் காஸ்பல். அந்த காஸ்பல்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுல இயேசுவின் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த சன்ஷிப், புத்திர சுவிகாரத்தை பெற்றீங்கன்னா அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் பூமியில அன்புல வாழணும். ஆமாம். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இதை நான் எல்லாத்தையும் நான் சொல்ல நேரம் இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அதாவது மாம்ச சுவாபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃப்ளஷ்லி டிசைர். பவுல் அதை வந்து ரோமர் 7 சொல்ற கஷ்டப்படுறார். அதாவது பாவ பிரமாணம் உலகத்தில் இருக்கிறது, நியாய பிரமாணம் உலகத்தில் இருக்கிறது, என்ன உலகத்தில் மனதின் பிரமாணம் இருக்கு. எல்லாரும் போராடுறாங்க.
ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு அன்பின் பிரமாணம், ஆவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் கிரியை செய்யும். ஆமென். நீங்க விசுவாசிச்சு ஆண்டவரோட உறவாடலாம். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, you have a divine relationship with the Holy Spirit. ஆண்டவரோட வார்த்தை, இந்த வேதாகமம் எழுதப்பட்டது ஆவியானவரால் எழுதப்பட்டது. இந்த வேதாகமம் இது 6000 வருஷம் 4000 வருஷம் சம்பவங்கள் எழுதப்பட்டது. இதில் ஆவியானவர் பரலோகத்தை குறித்து எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன விண்டோ தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஐஸ்வர்யவான், இந்த 7 லாசர் பாருங்க, ஐஸ்வர்யவான் பேரை சொல்லலை. அதுல ஆபிரகாம் கரெக்டா வட்டார். ஆபிரகாம் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கும்போது அவங்க கான்வர்சேஷன் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறான். மனம் திரும்புவோருக்கு அவர் ஐஸ்வர்யவான், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 5 சகோதரர். அவங்களுக்கு இந்த லாசர் வெல் நோன் பர்சன் எங்க தெருவில் தான் குடியிருந்தார். நீங்க அனுப்புங்க, திரும்ப மரித்தோர் வீட்டில் ரெசரக்ஷன்ல அனுப்புனா நம்பி அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாது. பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய நிலைமை பாருங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம we are missing the mark, we are missing the eternity. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ, பைபிள்ல எபேசியர் 1:13 சொல்லியிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் விசுவாசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடுறார். இந்த வேதத்தை வாசிச்சா பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா, பேச மாட்டாரா? சரி, இது ஓபன் புக்கா, பரலோகம் கிளிம்ஸா, தெரியுமா தெரியாதா? பவுல் சொல்றாரு, கொரிந்தியர்ல சொல்றாரு, திறந்த முகமா கண்ணாடியில பார்க்கிறோம். இப்போ இந்த கர்த்தரோடு சேர்ந்து ஒரே ஆவியா இருக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் ஹெல்ப்பர், ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் கம்ஃபர்டர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆறுதலின் தேவன், அவர் உதவியாளர். இயேசு கிறிஸ்து நமக்காக ரட்சிப்பின் வழியை காண்பித்து இப்பொழுது பரலோகத்தில் பிதாவின் வலதுபாசத்தில் இருக்கிறாரு. ஆனா நம்மளோட பூமியில சபையில விசுவாசிக்கிறவங்களோட, ரத்தம் கழுவப்பட்டவங்களோட, அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சந்திப்போட யார் இருக்குன்னா, ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுவார். எந்த ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். டோன்ட், அதாவது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தீங்கன்னா நித்திய ஜீவன் உண்டு. ஹோலி ஸ்பிரிட் உள்ள ஹெல்ப் பண்ணுவார். அநேக நேரம் நம்ம என்ன செய்யணும்னா, we need to ask the help of the Holy Spirit. ஆண்டவரே, எட்டர்னிட்டியை பற்றி கொஞ்சம் காட்டுங்க, நித்தியத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு என்னோட கூட உறவாடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ப்ரே பண்ணுறேன். என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். எல்லாத்தையும் உலக பிரகாரமாக பார்க்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் ஐஸ், இன்னர் மேன், உள்ளான மனுஷன்ல ஆவி ஆத்மால கர்த்தர் ஒரு வெளிச்சம் கொடுத்துருக்காரு. அது என்ன வெளிச்சம் அப்படின்னா, டு நோ த லார்ட், ஆண்டவரை பற்றி அறிய, அவரோட உறவாட, நீதியின் பாதையில் நடக்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதை கொஞ்ச் பண்ணிடுறாங்க, அதை மூடிடுறாங்க. அந்த ஆவிக்குரிய அந்த மனக்கண்கள் எபேசியர் 1:19 சொன்ன மாதிரி திறக்கப்படணும். நான் ஜெபம் பண்றேன், பவுல் சொல்றாரு, சபையில் எல்லாருக்கும் மனக்கண்கள் திறக்கப்படணும். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில நம்ம ஓடணும். அதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். எபிரேயர் 12 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கியே ஓடுகிறோம். நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிட்டு நமக்கு நியமித்திருக்க ஓடத்துல பொறுமையோடு ஓடுவோம் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நான் சில சமயம் என்ன செய்யக்கூடாதுன்னா, எப்போதும் அதாவது பிராங்க்லிங் சொல்லி நான் அந்த சபை இந்த சபை அப்படின்னு. இப்போ வட இந்தியாவில நான் மிஷினரியா ஒர்க் பண்ணும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாலே அவன் எனக்கு சொந்தக்காரன் தான், அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். இயேசுவை விசுவாசிச்சு பாவம் கழுவுனால, அது ஒரிசாவாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் நேபாளாக இருந்தாலும், he is my brother. சகோதரத்தில் அன்பு கூறணும், சகோதரன் அன்பு கூடணும், கொலைபாதகம் போட்டிருக்கு உண்ணியவான் 2ஆம் அதிகாரம். இன்னைக்கு மற்ற மாம்சக்கிரமமான காரியங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, செக்டேரியனிசம் இதெல்லாம் பிரிவை பார்க்காம we have to focus on the son of God. ஆமென். குமாரனாகிய அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினாரு.
குமாரனாகிய அவர் ரத்தத்தினால பரலோகத்துக்கு பாதையை போட்டாரு. இப்ப நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் ஒரு கம்ஃபர்டர், தேற்றரவாளன், உதவியாளர். அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எஸ்தர் ராஜாதி மாதிரி ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கணும், தண்ணி ஆகாரம் குடிச்சிட்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 1ஆம் அதிகாரத்துல, இது முதல் பரலோகம் திறந்திருக்கிறதையும் ஏணிப்படி வச்சிருக்கிறது, தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்ப்பீங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய இடத்துல கண்ணீரோட லட்சக்கணக்கான பேர் கதறாங்க பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை. ஆனா பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போய் காமிக்கிறார். நிறைய பேர் ஆப்பிரிக்காவில், சைனாவில். நீ உலகத்துல அதிகமா சுவிசேஷம் பிரசங்கம் பண்ற இடம், ஜனங்கள் ரசிக்கப்படுற இடம் சைனாவும் ஆப்பிரிக்காவும் தான். மற்ற இடங்கள்லாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்க ஆள், ஜெபிக்க ஆள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அஸ்திவாரம் போட்டு அவர் ஜனங்களுக்கு, அதாவது he restored, ஆதாம் இழந்ததை 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து ரெஸ்டோர் பண்ணார். ஏன்னா அவர் 1 Corinthians 15 சொல்லிருக்கு, 2ஆம் மனிதர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 2ஆம் ஆதாமுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே, இயேசு விசுவாசிக்கிற எல்லாருமே ஆவியானவருடைய உதவியோட நடக்கணும். ஆமென். அன்புல நடக்கணும், நீதியில நடக்கணும், சமாதானத்துல நடக்கணும், கிருபையில நடக்கணும், தயவுல நடக்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். அந்த மாம்ச கண்கள் இல்லாம மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்ம எது எது நெருங்கி வருதோ, நெருங்கி, அதாவது ஒர்க் பிளேஸ்ல, குடும்பத்துல unnecessary warfare, unnecessary உள்ளதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் தான் ஃபவுண்டேஷன், அவர் தான் திருமணத்துக்கு ஃபவுண்டேஷன், அவர் தான் வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷன், அவர் தான். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு 1 Corinthians 13ஆம் அதிகாரத்துல, போடப்பட்டிருக்க அஸ்திவாரத்தை எல்லாம் வேற அஸ்திவாரம் நான் போட முடியல, நான் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் மாதிரி. அவர் ஊழியக்காரர் சொல்றாரு, அஸ்திவாரம் இயேசு தான், அவர் தான் அன்புக்கு இலக்கணம். ஆமென். அவரை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியான உதவியோட நான் குமாரனா நடப்பேன். பாருங்க, இன்னைக்கு காலத்துல, இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை பேசினா ஓயாது. நீங்க படிக்குமா, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா, நோவா விசுவாசத்தினாலே குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினாராம். இந்த வார்த்தை எனக்கு 2017 குத்துச்சு, பயங்கரமா குத்துச்சு, பயங்கரமா. ஊழியத்தை ஸ்டாப் பண்ணு, ஃபோர்ஸபிள் ஹாலிடே எடு அப்படின்னு சொல்லி மண்டே நான் முழங்கால் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் கொரோனா நாட்களில் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். உன் குடும்பம் தான் உன் சர்ச்சுன்னு ஆண்டவர் சொன்னேன். புல்பிட்டில் நிற்கிற உன் சர்ச்சு இல்லைன்னு ஆண்டவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். சில நேரங்களில் ஃபெய்த் ப்ரிப்பேர்ஸ் த ஃபேமிலி. அதாவது விசுவாசம் என்ன செய்யணும், கொடுக்கும். நீ விசுவாசம் இருந்தால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நீங்கள் காணிக்க கொடுக்கலாம். எங்க ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொடுத்த ஆடை அவன் கொடுத்தான். ஆபேல் விசுவாசம் என்ன செய்யும், ஆயத்தம் பண்ணும். எப்படி குமாரனா இருக்கிறதுக்கு நித்திய ஜீவன்ல. அந்த பட்டியலை படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லா விசுவாச வீரர்களை பத்தி பட்டியல் படிச்சுட்டே வந்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அந்த 12ஆம் அதிகாரத்திலையும் அது கீழே படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, there is a church in heaven, சபை. அதாவது யார் மேகம் போன்ற திரளான கூட்டம், சபை பரலோகத்துல. பாருங்க, நான் இன்னைக்கு கணக்கு சொன்னேன், 6000 வருஷம். அதாவது ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். ஆபிரகாம்ல இருந்து ஆண்டவர் 14 தலைமுறை யார் அப்படின்னா தாவீது. தாவீதுல இருந்து 14 தலைமுறை இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அதுக்கப்புறம் 14 தலைமுறையா, ஒரு தலைமுறை 70 வருஷம் சொல்றாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய 6000 வருஷம் இறந்தவங்க எல்லாம், பரிசுத்தவங்க எல்லாம் பரலோகம் போயிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. இது எபிரேயர் 11:12 போயிருக்கு. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, ஒரு கிளிம்ஸ். இப்பதான் நான் சொன்னேன், எட்டர்னிட்டியில அந்த மத்திய 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயையும் அந்த இடத்துல இவரையும் காட்டுறார், யாரு, எலியாவையும். இங்கே ஐஸ்வரன் லாசரு கதையை சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் நித்தியத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டான், ஆபிரகாம் அடியில் உட்கார்ந்துருந்தான் லாசரு. ஒருத்தன் வேற இடத்துக்கு போயிட்டான். இப்ப உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஓடுறீங்க? நீங்க நிறைய பேர் கிறிஸ்துவ சபையில சத்தியமா சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. ஆவியானவருடைய உதவி இருக்குமானால் கிறிஸ்து வார்த்தையாயும் உங்களுக்குள்ள வாழுகிறார். ஆமே சொல்லுங்க. Christ lives inside of you. அதாவது பாத்தீங்கன்னா நீ சத்தியமே என்னன்னா, கொலோசியர் 1:28, கிறிஸ்து மகிமை நம்பிக்கை நமக்குள் இருப்பதே அந்த நம்பிக்கை. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார். நீங்க ஒரு புது சிருஷ்டி. ஆமென்.
நீங்க ஒரு குமாரனா இருக்க அழைக்கப்பட்டீங்க. யூ ஆர் நாட் அ சர்வெண்ட், யூ ஆர் நாட் அ ஸ்லேவ். நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நிறைய சபையில சொல்லவே மாட்டாங்க. நீ தான் பரலோகத்தோட உறவாடணும், வசனத்தோட உறவாடணும் சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து தனித்தனியா பேரா எல்லாரும் அழைச்சிருக்கிறார். இந்த இடத்துல இந்த எபிரேயர் 12 பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 12 24, 25, 26 அங்க வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறாரு. பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது வாசத்தில் இருக்கிறாரு. இங்கே ஊத்துறப்படுற வேதனைப்படுற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. சோதிக்கப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பெர்சிக்யூஷன் பண்ணப்படுற இடங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான பாஸ்டர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. இயேசு விசுவாசத்துக்காக போராடுறவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க. அங்க ஆண்டவர் வந்து பரிந்து பண்றாரு. 12 பாருங்க. எபிரேயர் 12 வசனத்தை சொல்றேன். நீங்களோ 22 வசனம், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியினிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் அதிக நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஒரு ஆமை சொல்லுமா? இந்த பரலோக சபையோட உறவாட பழகுங்க. 6000 வருஷம் 12:1 சொல்லியிருக்கு. மேகம் போன்ற திரளான சாட்சினா ஒரு சின்ன சிம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ஃபுட்பால் சிட்டி இப்பெல்லாம் நடக்குது. வேர்ல்டு கப்பு அமெரிக்காவில் பல இடங்களில் அதில் ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டேடியத்தில். லைட்லாம் எரியுது. அந்த மாதிரி பரலோகத்தில் 6000 வருஷம் மரித்த பரிசுத்தவான்கள் நீதிவான்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள முன்னால் பார்க்குறாங்க, என்னையை பார்க்குறாங்க. இந்த ஏரியாவில் நம்ம மதுரையில் எப்படி வந்து கிறிஸ்துவை பிடிச்சிட்டு ஓட்டத்தை ஓடுறோம், நம்ம வெற்றியாளராக ஓடுறோமா பாருங்க. இங்கே ஒரு சர்ச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பாஸ்டா இருக்கார். இது யாரும் சபையில் சொல்லிட்டு வர மாட்டாங்க. இந்த சபைக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சொப்பனம் வருது. நல்ல ஹோலி ஸ்பிரிட்ல நிரம்புனீங்கன்னா நல்ல ஆண்டவருக்கு உங்க இருதயம் ஹார்ட், யுவர் ஹார்ட் இஸ், அதாவது இருதயத்துக்கு சுத்தம் உள்ளவர்கள் தேவன் தரிசிப்பார். உங்களோட ஆண்டவர் பேசுவார். கரெக்டாக தெளிவாக பேசுவார். கல்யாணம் வீடு வாசலை கட்டலையும் ஒவ்வொரு நாளும் ஒரு டைரக்ஷன் பண்ணுவார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், அது இஸ் புக் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஊழியக்காரர்களுக்கு எப்படி பேதுருவோட அவர் பேசினார், உபவாசம் இருக்கும்போது அவர் பவுலோட பேசினார். இந்த ஆவியானவருடைய சிக்னல், ஸ்பீச், சொப்பனம் கிடைக்கும். அந்த டைரக்ஷன்ல வாழணும். அப்பதான் சன்ஷிப், அப்பதான் நீங்க வந்து புத்திர சுவீகாரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன், ஸ்டே கனெக்டட் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆண்டவரோட புக்கோட, இந்த புக்ல ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுங்க. உங்க சூழ்நிலைகளெல்லாம் பார்க்காதீங்க. பிசாசு வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். நைட் அண்ட் டே இஸ் எ லயர். பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். உங்க வாழ்க்கை எட்டர்னிட்டியில நீங்க குமாரனா வாழணுமா, ஆவியானவரோட வாழணுமா, இந்த இடத்துல கனெக்ஷன் கிடைக்கும். எபேசியர்ல சொல்றாரு, அவர் பவுல் சொல்றாரு, உன்னதங்களில் அவரோடு கூட அமர செய்தார். உன்னதங்களிலே ஏற்கனவே சகல இருந்த ஆவியானவர், அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. எபேசியர் 2:10 சொல்றாரு, அவர் நற்கிரியைகளை செய்யும்படி உங்களை என்னை ஆயத்தப்படுத்த கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டித்தாரா. ஏற்கனவே முன்னதாகவே ரோடு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். He has predestined us. நல்ல கவனிங்க. ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவாரு. ஆமென். மனசாட்சியில பேசுவாரு. நம்ம சோல் ரகத்துல, கனவுல, சொப்பனத்துல பேசுவாரு. புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில ஆவியானவருடைய உதவி, அந்த கம்ஃபர்ட், தேற்றவாளர் இருப்பாரு. உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. அவர்கிட்ட பேச 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 உங்க முகம் பிரகாசிக்கும். உங்களுக்கு பிரச்சனைலாம் மறந்துடுவீங்க. அந்த நித்தியத்தோட கனெக்ட் பண்ணணும். நீங்க அவரோட பரலோகத்தோட, இந்த பூமி வந்து என்ன சொல்ற அப்படின்னா ஒரு ஜங்கியாட ஆதிதான் பிசாஸ் இந்த பிளானட் இருக்கு கடந்த 6 வருஷத்துல. ஆனா ஒரு கூட்டம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் எல்லா நாடுகளிலும் 200 நாடுகள்ல 195 நாடுகள்ல ஜெபிக்கிறவங்க. அதாவது ஆண்டவர் சொன்னாரு, சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. பரலோக கதவை தட்டணும்.
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது. என்ன செய்யணும்னா பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, மேலானது. கொலோசியர் 3:1 மேலானது பிதாவினுடைய வலது பாசத்தில் இருக்க சமாதானம், சந்தோஷம், அன்பு, நீதி, கிருபை, தயவு, ப்ரொடெக்ஷன். எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் ஆண்டவரே, நான் டிராவல் பண்றேன், என் வீட்டில் சமாதானம் இருக்கட்டும் அப்படின்னு நீங்க அந்த மேலானதை தேடணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நித்தியம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மை. அந்த குமாரன் புத்திர சுவிகாரன்றது கர்த்தர் கொடுத்தது, ஆவியானவருடைய உறவு கடவுள் கொடுத்தது. நீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மிஸ் பண்ணி இந்த சபை அந்த 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 எபிரேயரை நீங்க நல்லா அந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா பரலோகத்துல 6000 பேர், 6000 வருஷம் இறந்தவங்க எல்லாரும் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் நம்மளை பார்க்குறாங்க. பூமியில, மதுரையில, இந்தியாவில், ஆப்பிரிக்காவில், எல்லா இடங்கள்லையும் எப்படி வாழ்றாங்க? அவங்களுடைய சொந்த இச்சையின்படியும் சொந்த மாம்சத்தின்படியும் அவங்களுடைய சொந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றாங்களா? நான் வச்சிருக்க பாதையில், அன்பின் பாதையில் வராங்க. கர்த்தர் பார்க்குறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி பாருங்க. ஆண்டவருடைய நோக்கம் மாறல.